அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் வித்தியாசமானது, அதே சமயம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண பேட்டரி, அதாவது மின்கலம், அதனுடைய வழக்கமான ஆயுட்காலத்தை விட பல மடங்கு அதிகமாக வேலை செய்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மின்கலத்தை தான் உருவாக்கியிருப்பதாக ஒரு படைப்பாளி கூறுகிறார். அது மட்டுமல்லாமல், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தனித்துவமான அறிவியல் கோட்பாடுகளையும் நமது பழங்கால வரலாற்று விஷயங்களையும் அவர் முன்வைக்கிறார். இதை பற்றிதான் இந்த விளக்கத் தொகுப்பில் நாம் விரிவாக பேசப் போகிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால், அறிவியலும் வரலாறும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி இது. சரி, நாம் நேரடியாக விஷயத்திற்குள் சென்று விடலாம். இன்று நாம் எந்தெந்த விஷயங்களை அலசப் போகிறோம் என்றால், இந்த 25 நாள் மின்கலத்தின் உரிமைக்கோரல், அடுத்த இரட்டை பீட்டா சிதைவு பொறிமுறை, மேற்கத்திய அறிவியலின் மீது அவர் வைக்கும் விமர்சனங்கள், கூடவே பண்டைய தமிழர் மரபு மற்றும் கடைசியாக இதை எப்படி எதிர்கால பயன்பாட்டிற்கேற்ப விரிவுபடுத்தலாம். இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த 25 நாள் மின்கலம் அப்படின்னா என்ன, அவர் என்னதான் சொல்கிறார் என்று பார்ப்போம். 25. இந்த எண்ணை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த படைப்பாளி என்ன சொல்கிறார் என்றால், சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சீன தயாரிப்பான டீசல் மின்கலத்தை வைத்து ஏப்ரல் 25 தொடங்கி மே 20 வரை, அதாவது தொடர்ந்து 25 நாட்களாக 2 LED விளக்குகளை எரிய வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள், ஒரு சாதாரண மின்கலம் இத்தனை நாட்கள் தொடர்ந்த மின்சாரத்தை வழங்குவது என்பது உண்மையிலேயே வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆச்சரியமான நிகழ்வுதானே. சரி, இதற்கான கணக்கீட்டை அவர் எப்படி விவரிக்கிறார் என்று கேளுங்கள். வழக்கமாக 2 LED விளக்குகளை தொடர்ந்து எரிய வைத்தால் ஒரு டீசல் மின்கலம் அதிகபட்சம் 6 நாட்கள் தான் தாங்கும். ஏனென்றால் ஒரு LED விளக்கு எரிய சுமார் 480 முதல் 500 மில்லி ஆம்பியர் மின்சாரம் தேவைப்படும். அப்படியானால் 2 விளக்குகளுக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக 1 ஆம்பியர் மின்சாரம் தேவைப்படும். 25 நாட்களுக்கு விளக்குகள் எரிந்திருக்கிறது என்றால் 25 ஆம்பியர் மின்சாரம் செலவாகியிருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் ஒரு மின்கலத்தின் வழக்கமான திறன் வெறும் 6 ஆம்பியர் மட்டுமே. அப்படியானால் கணக்கில் வராத அந்த மீதமுள்ள 19 ஆம்பியர் கூடுதல் மின்சாரம் எங்கிருந்து வந்தது? இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியைத்தான் அவர் நம் முன் வைக்கிறார். இப்போது இந்த கேள்விக்கான அறிவியல் விளக்கத்தை அவர் எப்படி கொடுக்கிறார் என்று பார்ப்போம். இதற்கு அவர் சொல்லும் காரணம்தான் இரட்டை பீட்டா சிதைவு பொறிமுறை. இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் அவர் ஒரு பெரிய புதுமையான பெயரை வைத்திருக்கிறார். மேம்பட்ட தமிழ் பயன்பாட்டு குவாண்டம் தெர்மோடைனமிக் ஆற்றல் அறுவடை அமைப்பு. கேட்பதற்கே மிகவும் பிரமிப்பாக இருக்கிறதல்லமா? அணுக்களை உடைப்பதோ அல்லது சேர்ப்பதோ அதிக செலவாகும் கடினமான வேலைகள். ஆனால் அணுக்கள் இயற்கையாகவே சிதைவடையும் போது, அதாவது ஆட்டோபீட்டா டிகே நடக்கும்போது வெளிப்படும் ஆற்றலை ஈர்த்து அறுவடை செய்வதுதான் தன்னுடைய கண்டுபிடிப்பு என்று அவர் சொல்கிறார். முக்கியமாக இதுதான் உலகின் முதல் கண்டுபிடிப்பு என்றும் அவர் மிகவும் உறுதியாக கூறுகிறார். இந்த இரட்டை பீட்டா சிதைவு எப்படி செயல்படுகிறது, இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று அவர் கூறுவதை பாருங்கள். நாம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தும் சாதாரண தீக்குச்சிகளில் உள்ள பொட்டாசியத்திலிருந்து பொட்டாசியம் 40 என்ற ஐசோடோப்பையும், கிராஃபைட் பென்சில்களிலிருந்து கார்பன் 14 என்ற நிலையற்ற ஐசோடோப்பையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த கார்பன் 14 சிதைவடையும் போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்றில் உள்ள நைட்ரஜன் 14 உள்ளே ஈர்க்கப்படுகிறதாம். இந்த பொட்டாசியம் 40 மற்றும் கார்பன் 14 ஆகிய இரண்டும் இணைந்து செயல்படும் போதுதான் தானாகவே ஒரு சிதைவு ஏற்பட்டு அதிலிருந்து மின்னாற்றல் வெளிப்படுகிறது என்பதுதான் அவரது வாதம். இது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, இந்த மின்கலத்தின் வோல்டேஜ் அளவுகளை அவர் தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார். முதல் நாளில் 3 வோல்ட்டாக இருந்த மின்சாரம் அடுத்தடுத்த நாட்களில் 2.6 வோல்ட்டாக குறைந்து, பின்னர் 15வது நாள் முதல் 25வது நாள் வரை அதே 2.6 வோல்ட்டிலேயே எந்த மாற்றமும் இல்லாமல் நிலையாக நின்றிருக்கிறது. மல்டிமீட்டரில் வைத்து அளவிடும்போது இது வெறும் 100 மில்லியாம்பியரை மட்டுமே காட்டினாலும், பீட்டா சிதைவின் உண்மையான அதிகப்படியான ஆற்றல் அதற்குள் மறைந்திருக்கிறது என்றவர் வாதிடுகிறார். இந்த கண்டுபிடிப்பு ஒருபுறம் இருக்கட்டும், இந்த இடத்தில் அவர் மேற்கத்திய அறிவியல் மீது வைக்கும் ஒரு வலுவான விமர்சனத்தை பற்றியும் நாம் கட்டாயம் பார்த்தாக வேண்டும். ஆற்றல் என்பது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து கிடக்கிற ஒரு விஷயம் என்றும், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் நடந்தபோதே எல்லாம் தொடங்கிவிட்டது என்றும் அவர் கூறுகிறார். எனவே ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று சொல்லும் மேற்கத்திய அறிவியலின் ஆராய்ச்சி முறைகள் முற்றிலுமே தவறானவை என்று அவர் வாதிடுகிறார். தீர்ந்து போகும் எரிபொருட்களை மட்டுமே நம்பியிருக்கும் மேற்கத்திய அறிவியல் கணக்கீடுகளை தவறாக செய்வதாகவும், இது ஆற்றல் பற்றிய நமது புரிதலையே சுருக்கிவிட்டது என்றும் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையே முன்வைக்கிறார்.
இப்போது இதெல்லாம் பண்டைய தமிழர் அறிவியல் மரபோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். வாருங்கள், அதையும் அவர் எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம். இங்குதான் பல ஆச்சரியமான வரலாற்றுச் சான்றுகளை அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாகவே அறிவியலில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்கிறார். ஐரோப்பியர்களுக்கு விண்வெளியைப் பற்றி தெரியாத காலத்திலேயே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, விரைவில் ஆற்றலை இழக்கப் போகும் சிவப்பு அரக்கன் ரெட் ஜயண்ட் நட்சத்திரத்திற்கு செஞ்ஞாயிறு என்று தமிழர்கள் மிக சரியாக பெயரிட்டு அழைத்ததாக கூறுகிறார். மேலும் புறநானூற்று பாடல்களில் சூரியனின் ஈர்ப்பு விசை இயக்கம் பற்றிய குறிப்புகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்தது, பானை ஓடுகள் மற்றும் தங்க தாயக்கட்டைகளில் பெண்களின் பெயர்களை பொறித்தது என பல சான்றுகளை முன்வைக்கிறார். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளாக மதரீதியான சிந்தனைகளில் கவனம் சிதறியதாலும் மேற்கத்தியர்களின் குமாஸ்தா கல்வி முறையினாலும் தமிழர்கள் தங்களின் அந்த ஆராய்ச்சி அறிவை முழுமையாக இழந்துவிட்டார்கள் என்பதுதான் அவரது ஆழமான பார்வையாகும். சரி, வரலாறு ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கண்டுபிடிப்ப எதிர்காலத்தில் எப்படி விரிவுபடுத்தலாம்? அதற்கு அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? இங்குதான் அவருடைய பிரம்மாண்டமான உத்தேச திட்டம் வருகிறது. வெறும் 20 கிராம் எடையுள்ள ஒரு சிறிய அமைப்பு மூலமாக 1/2 ஆம்பியர் மின்சாரம் கிடைக்கிறதென்றால், அதையே ஒரு 20 கிலோகிராம் எடையுள்ள பெரிய அமைப்பாக மாற்றினால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். 1 மணி நேரத்திற்கு 3 யூனிட் வீதம் ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரத்தை மிக குறைந்த செலவில் தயாரிக்க முடியும் என்று அவர் கணக்கிட்டு சொல்கிறார். இது மட்டும் உண்மையானால் உலகத்தின் மின் உற்பத்தியில் இது நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் புரட்சியாக இருக்கும். இப்போது இது நம்மை ஒரு முக்கியமான கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அவர் கற்பனை செய்வது போல இயற்கையான பீட்டா சிதைவை பயன்படுத்தி மலிவான மின்சாரத்தை வழங்கும் இந்த அமைப்பை உண்மையிலேயே உலகிற்கே ஆற்றல் அளிக்கும் வகையில் பெரிய அளவில் விரிவுபடுத்த முடியுமா? ஒரு பக்கம் வழக்கத்திற்கு மாறான அறிவியல் கோட்பாடுகள், மறுபக்கம் நமது பழங்கால வரலாற்று பெருமைகள். இவை இரண்டும் சந்திக்கும் இந்த புள்ளி நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த உரிமைக்கோரல்களின் வீச்சு உண்மையிலேயே மிகப்பெரியது. இதைப் பற்றி நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதேபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பில் நாம் சந்திக்கலாம்.